ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த் அடா 247 தமிழ்லேருந்து. ஓகே, ஸோ டுடே டாபிக் வந்து அது போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் வந்து எஸ்எஸ்சி அண்ட் தென் வந்து வாட் இஸ் இட் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அண்ட் ஐபிசி ஏசிஐஓ, அதாவது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமான ஜிஎஸ் பார்ட்டுக்கான 25 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் தான். ஓகே, டாபிக் வைஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மாஸ்டர் பிளான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 25க்கு 25 அவுட் ஆஃப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் பார்ட், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறமா எக்கனாமி, ஜியோகிரஃபி, இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்து கொடுக்க போகும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டு, என்னோடய டெலகிராம் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேடாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றதுனால லைவ் கொடுக்க முடியல. இது வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக தான் கிடைக்கும், ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ரெக்கார்டட் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ இன்னிலேருந்து நம்ம டெஸ்ட் சீரீஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்பெஷலி ஃபோக்கஸ் ஆன் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அண்ட் ஐபி. ஓகேங்களா, ஸோ அதில் முதல் கட்டமாக டாபிக் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து குவிஸ் வந்து ஒரு 25 குவிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து நம்ம வீக்லி வந்து ஒரு ட்வைஸ், ஓகே 2 days ஒன்ஸ் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம டாபிக்ஸ் கொண்டு போகும் குவிஸ் கம்ப்ளீட்டாக. ஸோ எஸ்எஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க சிஜிஎல் ஆகட்டும் சிஹெச்எஸ்எல் ஆகட்டும் எல்லாருக்குமே இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் இட் எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு, எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 months வந்து நம்ம கொண்டு போக மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, வீக்லி ஒரு 2 வீடியோஸ் அந்த மாதிரி 2 to 3 வீடியோஸ் கொண்டு போக மாதிரி பிளான். ஸோ டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் 50 கொஷின்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா ஈஸி. அதுவே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுங்க, படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 25 மார்க்ஸ் தான், பட் ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஜிஎஸ் டாபிக் வாஸ்ட் ரொம்ப பெருசு. ஓகே, அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்குற பேட்டர்னில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆஸ்பெக்டாக கொண்டு போகும் எஸ்எஸ்சிக்கு. இது ஒரு ஸ்டார்ட் அப் தான் இன்றைக்கி. இது ஃப்ரீ தான், யூடியூப் தான். ஓகேங்களா, ஃப்ரீ தான், எல்லோரும் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சோடனே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்பிளேலே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி த்ரைஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போகும். நான் ஷெடியூல் வந்து குரூப்பில் கொடுத்துருவேன். ஓகேப்பா, ஸோ இந்த ஆல்டர்னேட் டேஸில் டிஎன்பிசிக்கான டெஸ்ட் சீரிஸ் போகும். ஓகே, ஸோ ஃபைன். நேற்று தான் டிஎன்பிசி கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட் இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் கொடுத்துருந்தேன். ஈவன் எஸ்எஸ்சி கேண்டிடேட்ஸ் கூட பார்த்துக்கலாம் அந்த கொஷின்ஸு, நோ ப்ராப்ளம். ஏன்னா எல்லாமே காமன் தான், ஒரே கண்டென்ட்டு தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ சீரியஸில் ரெக்கார்டடாக தான் கொடுத்துருந்தோம், பட் ஆனால் 1000 வியூஸ் வந்து பார்த்துருக்காங்க. நைட் தான் போட்டது. ஸோ இது வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தென் லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ ஃபைன், கொஷின்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the name an element which is common to all acids. ஓகே, அதாவது எந்த எலமெண்ட் வந்து காமன் டு ஆல் ஆசிட்ஸ், எல்லா ஆசிட்ஸ்க்கும் காமனான எலமெண்ட் எது கொடுக்கப்பட்டதில், அதுதான் கொஷின். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய ஓகே, this is my code. ஓகே, இது என்னோட டெலகிராம் ஐடி, இது என்டிபிசி, இது எஸ்எஸ்சி, இது டிஎன்பிசி, இது என்னுடைய பிளேலிஸ்ட். ஓகேங்களா, இது என்னுடைய பிளேலிஸ்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்பில் போயிட்டு என்னோடய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஏஎஸ்ஐ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு போட்டால் வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ த ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர், எல்லா ஆசிடுக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோடய கிளாஸ் லேர்ன் பண்ணுறவங்க, கிளாஸில் அடாலாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் சரி, இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, என்னோடய டெலகிராம் ஐடியில் இருக்கிறீங்கள எல்லாருக்குமான மெட்டீரியல்ஸுமே இதை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்துக்கேன். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகே, எஸ், ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து இட்ஸ் அ டி. வி ஆல் நோ தட் ஆசிட் அப்படின்னாலே H+ அயான் வந்து என்ன ஆகணும், ரிலீஸ் ஆகும், அல்லது H3O அயான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ அப்போ ஆசிட் அப்படின்னா இல்லை எல்லா எலமெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுல இது ஆசிட் அப்படின்னு சொல்லணும்னா ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன்ற எலமெண்ட் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு அக்விஷ் சொல்யூஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம டிசால்வ் பண்ணும்போது அதுலேருந்து H+ அல்லது H3O ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ரோனியம் அயான் ரிலீஸ் ஆனாலே அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதுதான் இது H+, ஸோ ஹைட்ரஜன் எலமெண்ட். ஓகேவா ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின், அது ரெக்கார்டிங் அப்படின்றதுனால
வாட் இஸ் இட் ஆன்சர்ஸ் நம்மளால் லைவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கேப் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் டவுட்டை சொல்லுங்கள். அப்படி இல்லைனா டெலகிராம் ஐடியில் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே உங்களோட டவுட் இல்லை பர்சனலாக என்ன கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலகிராமில். ஓகேவா? அங்கே டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ஃபைன். டாட்டாயிக் ஆசிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஓகே, டாட்டாயிக் ஆசிட் அப்படின்றது என்னது? எக்ஸாக்டாக அதோடைய ப்ராடக்ட் என்ன? பேக்கிங் பவுடரா, ப்ளீச்சிங் பவுடரா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா, இல்லை நன் ஆஃப் தி அபோவ் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, டாட்டாயிக் ஆசிட் அப்படின்றது ஓகே பேக்கிங் பவுடர், ப்ளீச்சிங் பவுடர், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, எஸ், டாட்டாயிக் ஆசிட் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா பேக்கிங் பவுடர் மேனுஃபேக்சரிங்க்கு பயன்படுத்தப்படுது. ஓகே, நான் கொடுத்துருக்குது எல்லாமே இது எஸ்எஸ்சியோடைய டெலகிராம் ஐடி. இதில் போனீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட்டுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? பிடிஎஃப் இருக்கும் உங்கள் டெலகிராம் ஐடியில். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஃபைல்ஸில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஆசிட் பேஸ் சால்ட் கொடுங்க, பிடிஎஃப் கிடைக்கும். அந்த பிடிஎஃப்பில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கும், எல்லாம் அதில் இருந்தால் நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் when ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல்? ஓகே, ஒரு ஆசிட் ஆனது மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, என்ன மெட்டல்னால் மெட்டல் ஆக்சைடு. ஓகே, ஆக்சிஜன் கலந்த மெட்டலாக இருக்கும் அது. ஓகேவா? அதாவது தாதுலேருந்து ஓஸ்லேருந்து மெட்டல்ஸை பிரித்து எடுக்கும்போது மேபி அந்த ஓஸ் அதிகமான ஆக்சைடு மெட்டல் ஓஸாக இருக்குது. ஸோ இப்போ அதுலேருந்து மெட்டல்ஸ் எடுக்கும். அப்போ ஆக்சைடு மெட்டல்ஸாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஆக்சைடு மெட்டல்ஸோட ஆசிட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது? சால்ட்டு வாட்டர் இஸ் ஃபார்ம்டு, மெட்டல் ஹைட்ரேட் இஸ் ஃபார்ம்டு, இல்லை ஆக்சி ஆசிட் வில் பி ஃபார்ம்டு, இல்லை மெட்டல் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மெட்டல் ஆக்சைட் கூட சேரும்போது என்ன கிடைக்கும்னா, ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் எஸ், எக்ஸாக்ட்லி ஏ, சால்ட் அண்ட் வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. பிகாஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொடுத்துட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆசிட் மெட்டல் ஆக்சைடோட சேரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அந்த கீ பாயிண்ட், ஒரு கீவேர்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அங்கேயே சொன்னேன், எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் அந்த ஈக்குவேஷன்ஸ் வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் தான் என்னென்னு இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு சொல்லி தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ இது ஒரு கொஷின், தேர்ட் ஒன். அண்ட் தென் ஃபோர்த் கொஷின், இன் டொமேட்டோ விச் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட்? ஓகே, கொடுக்கப்பட்டதா டொமேட்டோவில் எந்த ஆசிட் வந்து இருக்குது? பாஸ்போரிக் ஆசிடா, டார்டாரிக் ஆசிடா, ஆக்சாலிக் ஆசிடா, அல்லது லாக்டிக் ஆசிடா? ஓகே, எந்த ஆசிடு டொமேட்டோவில் இருக்குது? ஏன்னா ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்றதே வந்து ஒரு 4 டைப் தான். எண்டில் வந்து இந்த மாதிரி இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகே ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் டொமேட்டோ வந்து ஆக்சாலிக் ஆசிட். எஸ், ஓகே, சி ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ரைட். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த், ஆல் ஆசிட்ஸ் எசென்ஷியலி கண்டெயின் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன்ஸ். அதாவது எல்லா ஆசிட்லேயுமே ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும். சரி, பட் ஆல் ஹைட்ரஜன்ஸ் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆசிட்ஸ். ஓகே, மீத்தேன் CH4 அண்ட் அமோனியா ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டு இருக்கு. 1 இது 2. சரிங்களா? ஆப்ஷன் வந்து இது 1 2 இப்படி கொடுத்துருக்கு. அங்கே 1 2 மிஸ் ஆகிருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ இதில் ஆன்சர் பண்ணுங்கள். A ஒன்லியா, B ஒன்லியா, போத் 1 and 2வா, இல்லை நன் ஆஃப் தி அபோவா அப்படின்றது தான் வந்து கொஷின். ஓகேவா? ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. கொடுக்கப்பட்டிருக்க ஆசிட்ஸ் எல்லாத்துலேயுமே 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லிக்கோங்க, ஆல் ஹைட்ரஜன், அப்படி ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே வந்து ஆசிட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் CH4, அமோனியா NH3 ஆல்சோ கண்டெயின் ஹைட்ரஜன், இதுலேயும் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A 1 only, B 2 only, C 1 and 2, D none of the above அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் வந்து எஸ். ஓகேவா? எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா A 1 only மட்டும்தான். ஓகே, ஆல் ஆசிட்ஸ் எசென்ஷியலி கண்டெயின் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன்ஸ். கண்டிப்பாக இருக்கும். எல்லா அமிலத்திலையுமே என்ன இருக்கும்? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் செகண்ட் ஆப்ஷன் வந்து இது தப்பு. பிகாஸ் பட் நாட் ஆல், நாட் அப்படின்றது வரும். பிகாஸ் எல்லா ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே ஆசிட்ஸாக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
மீத்தேன்றது இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஆனால் இது 4 ஹைட்ரஜன், ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் இருந்தாலுமே இது என்னது, இது ஆசிட் கிடையாது. மீத்தேன்றது ஒரு கேஸ், கரெக்டாக. அதே மாதிரி அமோனியாவில் ஒரு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓகே, இங்கே என்ன சொல்லிங்க, 1 ஆர் மோர் ஹைட்ரஜன் சொல்லிட்டு ஆசிட்னாலே. ஆனால் இது ஆசிட் கிடையாது, இது என்னது, இது பேஸு. பட் ஆனால் என்ன விஷயம், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து A11D. அடுத்தது 6th ஒன், விச் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, கொடுக்கப்பட்டதில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட். இது ரொம்ப பேசிக் கொஷின்ஸாக. ஸோ இப்படி எல்லாமே கொஷின்ஸ் கேட்பாங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே. கொஷின்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கன்னு நினைப்போம். அந்த கொஷின்ஸ் எப்போவுமே ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், டாப்பிக்லேருந்து 3 கேள்வி கேட்குறான்னு வச்சிங்கன்னா 100% 2 கேள்வி ஈஸியாக இருக்கும், ஒரு கேள்வி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்ட்டு இல்லை, உள்ளேருந்து எங்கேயோ கேட்டிருப்போம், அவ்வளோதான். நம்ம படிச்சுப்போம், ஆனால் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டிஃபிகல்ட்டானலாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆன்சர். ஓகே, விச் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா, சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்த கொஷின், few metals do not react with acid and liberate hydrogen gas. ஓகேவா, அதாவது இந்த டாப்பிக்கும் நம்ம புக்கில் கிளாஸ்லேயும் பார்த்துப்போம், அதே சமயம் மெட்டீரியல்ஸ்லையும் இருக்கும். ஓகே, எல்லா மெட்டலுமே வந்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில மெட்டல் வந்து ஆசிட்ஸ் கூட ரியாக்டே பண்ணாது. அப்படிப்பட்ட மெட்டல் எது? ரியாக்ட் பண்ணாது, அதனால ஹைட்ரஜன் கேஸும் ரிலீஸ் ஆகாது. அப்போ என்ன மெட்டல்? பொதுவாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒரு ஆசிடோடைய ஆக்சைடு மெட்டல் அப்படின்னு பார்த்தோம், மெட்டாலிக் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஒரு ஆசிடுடைய ஒரு மெட்டல். இப்போ அது ஆக்சைடு மெட்டலாக கார்பனேட் மெட்டலெல்லாம் சொல்ல, ஒரு மெட்டல் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்குமா, ஹைட்ரஜன் கேஸு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இணைக்கிட்டு இருக்கான். அப்படி இங்கே ஒரு மெட்டல் போடுறோம், அந்த மெட்டல் இது கூட சேர்ந்து ரியாக்டே ஆகாது, இதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. அது இதில் எந்த மெட்டல்? அலுமினியம், ஜிங்க்கு, சில்வரு, ஸ்டீலு. ஓகே, எந்த மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ், ஆன்சர் வந்து என்ன, சில்வர் மெட்டல். ஓகேவா, 7th ஒன் ஆன்சர் வந்து சில்வர் மெட்டல். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் சில்வர், கோல்டு, பிளாட்டினம், பலடியம், இந்த மெட்டல்ஸ் எதுவுமே வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் கையில் போடுற பிரேஸ்லெட்டு, கழுத்தில் போடுற ஜுவல்ஸ் எல்லாமே ஆசிடில் விழுந்தாலும் இந்த மெட்டல் ஒன்றுமே ஆகாது, ரியாக்டே ஆகாது. ஓகேங்களா, அதுதான் வந்து சில்வர் எக்ஸாம்பிள். இங்கே கொடுத்துக்கிறதுல சில்வர், கோல்டு கொடுத்தா கோல்டு ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 8th கொஷின். ஓகே, ஸோ 15th வரைக்கும் கைஸ் ஆஃபர் இருக்குது. இது என்னோட கோடு Y247, 77% உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம அடா டீம் சார்பாக. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா February 1 வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது என்னோட கோடு Y247 அப்படின்றது என்னோட கோடு. இது வந்து 77% ஆஃபர் இருக்குது. ஓகேவா, அடா ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழோட மொத்த கோர்சஸுமே வரும். நம்ம தமிழில் கொண்டு போக அத்தனை கோர்சஸுமே இருக்கும். அதில் டிஎன்பிசி கோர்சஸ், குரூப் 2க்கான கோர்சஸ். ஓகேவா, போய் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. 1க்கான 2A February 1 ஸ்டார்ட் ஆகுது. மாற்றி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பர்ச்சேஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை, திருப்பி அதை மாற்றி கொடுத்துருவாங்க. பட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை வியூ ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ், என்னோட கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 2253க்கு கிடைக்கும். ஓகே, சம்திங் 9000 கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு 2253 வரும். இது 15th வரைக்கும் ஆஃபருக்கு, நாளைக்கு வரைக்கும். இது டிஎன்பிசி. அண்ட் தென் எஸ்எஸ்சி வந்து January 4 ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 10 கிளாஸஸ் தான் போயிருக்கு. பட் கிளாஸஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ வந்து இது January 4 வந்து ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5000 சம்திங் வியூ ஆஃபரில் போயிட்டு Y247 கோட் கொடுத்தீங்கன்னா 1264க்கு ஃபீஸ் கிடைக்கும். ஓகே, ரொம்ப சீப் தான். ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபுல்லாக உள்ளே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐபி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எஸ்எஸ்சி பண்ணிக்கலாம். ஏன்னா சிமிலர் பேட்டர்ன் தான். உங்களுக்கு ரீசனிங் இதில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் எவ்ரிதிங் உங்களுக்கு இதே கன்க்ளூடட் தான். ஓகேவா, ஜிஎஸ் பார்ட்டில் எந்த டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது. ஐபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறங்களா இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக ஜாயின் பண்ணியே பண்ணுங்கள், பெட்டர். ஓகே, ஸோ ஃபைன். நவ் 8th கொஷின். ஒரு ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல் கார்பனேட். ஓகேவா, அந்த மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் வாட் எவர். ஒரு மெட்டல், ஒரு ஆசிடாக வந்து ஒரு மெட்டல், இப்போ அந்த என்ன மெட்டல், கார்பனேட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பனேட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது
அல்லது ஹைட்ரஜன் கார்பனேட் வாட் எவர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நைட்ரஜன் கேஸா, கார்பன் டை ஆக்சைடா, ஹைட்ரஜன் கேஸா, இல்லது ஆக்சிஜனா? எது ரிலீஸ் பண்ணும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, எஸ். ஓகே, நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் கிளாஸில். ஒரு ஆசிட் ரியாக்ட் வித் மெட்டல், மெட்டல் கார்பனேட். ஓகே, சாதாரண மெட்டலாக கார்பனேட் மெட்டல், ஆல்ரெடி வெகு மெட்டல் பார்த்தோம். அப்புறமா வந்து ஆக்சைடு, மெட்டாலிக் ஆக்சைடு பார்த்தோம். இப்போது கார்பனேட் மெட்டலில் பார்க்கணும். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கார்பனேட் இருக்குன்னா இப்போ ரிலீஸ் ஆக கேஸ் என்னவாக மெட்டல் கூட வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸு ரிலீஸ் ஆகும். பொதுவாக ஒரு ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணால் ஹைட்ரஜன் கேஸு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? பொதுவாக ஒரு ஆசிட் ஆக்சைடு மெட்டலோட ரியாக்ட் பண்ணால் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகும். இதுதான் நம்ம 3 கொஷினாக பார்த்தோம் சிம்பிள் ஆஸ்பெக்டில். ஓகே, கொஷின்ஸ் இப்படி தான் சிம்பிள்ஸாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது 9th கொஷின். டேஷ் இஸ் யூஸ்டு இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வெசன்ஸ் சால்ட்ஸ் அண்ட் ஆஸ் எ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். கொடுக்கப்பட்டதில் எது வந்து ப்ரிசர்வேஷன், ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு பயன்படுத்தப்படுது? எந்த ஆசிட்? சிட்ரிக் ஆசிட், மேலிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், எந்த மெட்டல் பயன்படுத்தப்படுது? ஓகேவா? திரும்பி சொல்கிறேன், இது என்னோட டெலகிராம் ஐடி, செக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ப்ளேலிஸ்ட்டு. ஓகே, ஒரு 5 months கொடுத்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இதில் இருக்கும். ஏன்னா நான் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கேன், டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டென்ட் ஹெவியாக இருக்கும். எல்லா ஜிஎஸ் டாப்பிக்குமே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, 9th one answer is yes, citric acid. And then 10th, what is battery used? What is battery acid? Battery acid கொடுக்கப்பட்டதில் எது பேட்டரி ஆசிட்? இது வந்து எப்போவுமே கேட்குற கொஷின். கொடுத்ததுலேயே ஒரு 4 questions ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேவா? எது வந்து பேட்டரி ஆசிட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா பேட்டரி, அதில் யூஸ் பண்ணுற ஆசிட் எது? சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட்டட் வித் வாட்டரா, இட் இஸ் எ கார்பாக்சிலிக் ஆசிட் மிக்ஸ்டு வித் வாட்டரா, இல்லை இட் இஸ் எ கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா, இல்லை இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடா? ஓகே, இது பொதுவான காமனான கொஷின், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வரக்கூடிய கொஷின். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் இந்த ஒரு கொஷின் வரும். ஆசிட் பேஸ் அல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 பேட்டர்ன் இருக்குது, அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் தான் திரும்ப திரும்ப வரும். நல்லா தெரிஞ்சுங்க, பேட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தப்படுறது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட்டட் வித் வாட்டர். சல்ஃபூரிக் ஆசிட் பொதுவாக கொடுத்துருவாங்க, பட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைலூட்டட் வித் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் கம்மி. ஓகேவா? சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட்டட் வித் வாட்டர். 10th one ஆன்சர் வந்து ஏ. And the 11th one, bleaching powders chemical name is dash. Bleaching powders chemical name is dash. Calcium hypoxychloride, calcium oxychloride, calcium chloride, calcium chlorooxide. Okay, bleaching powders chemical name is dash. Calcium hypoxychloride, calcium oxychloride, calcium chloride, calcium chlorooxide அப்படின்னு சொல்லலாம். 11th one. ஓகே, 11th one, ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது அதோட கெமிக்கல் நேம் என்ன? ஓகே, எஸ், ஆன்சர் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். திரும்ப இல்லை கொடுத்தது பாதி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் பல தடவை கேட்ட கொஷின், பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் 12th கொஷின், கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஓகேவா? gastric juice contains HCl, which is one example of dash. Okay, வயிற்றில் இருக்கக்கூடிய gastric juice, ஓகே, டைஜஸ்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த gastric juice HCl, அதில் வந்து HCl கண்டெயின் ஆகிருக்கு. ஓகேவா? அது என்ன ஆசிடாக சொல்லப்படுது? இன்ஆர்கானிக் ஆசிடா, இல்லை ஆர்கானிக் ஆசிடா, இல்லை ஸ்ட்ராங் சொல்யூஷனா, இல்லை அக்வரிஜியாவா? ஓகே, வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆசிட் HCl சொல்லக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் HCl கண்டெயின் ஆகிருக்கு. ஓகே, மிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த ஆசிடை வந்து என்ன ஆசிட்னு சொல்கிறாங்க? இன்ஆர்கானிக் ஆசிடா, ஆர்கானிக் ஆசிடா, ஸ்ட்ராங் சொல்யூஷனா, இல்லை அக்வரிஜியாவா? ஓகே, 12th one. ஓகே, ஸோ எஸ், ஆன்சர் வந்து ஏ, இன்ஆர்கானிக் ஆசிட். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆர்கானிக் ஆசிட்னா பாடியிலே சிந்தசிஸ் ஆகும். ஓகே, HCl அப்படின்றது பாடியிலே சிந்தசிஸ் எல்லாம் ஆகாது. சரிங்களா?
டைஜஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணாலும் எடுக்கிற ஃபுட்லேருந்து HCl கண்டெயின் ஆகும், ஒரு செல்னால் உற்பத்தி ஆகும். ஓகேவா? பட் அது வந்து HClன்றது ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 13th one. A solution turns red litmus to blue. The pH of solution is dash. ஓகே, இது இப்போ ரீசெண்டாக இப்படி இல்லை, வேறு மாடலில் கேட்டிருந்தா கொஷின், NTPCலையும் கேட்டிருந்தா கொஷின் ரீசெண்டாக. ஓகே, ஃபஸ்ட் லாட்டில். அதாவது ரெட் லிட்மஸ் அப்படின்றது ஒரு ரெட் கலர் பேப்பர் இருக்குல்ல, அது ஆசிடாக பேஸாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? த சொல்யூஷன் டேர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் ப்ளூ. ஓகேங்களா? ஒரு ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதோட பிஹெச் வேல்யூ என்னவா இருக்கும்? 7 1 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் டேர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் ப்ளூ, ரெட் லிட்மஸ் இன்ட்டு ப்ளூ. ஓகே, இந்த பிஹெச் வேல்யூ சொல்யூஷன் எவ்வளோ? ஓகே, யா ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஏன் சார் அப்படின்னா இது 7, இது நியூட்ரல், நம்மளுக்கு தெரியும் நியூட்ரல். கீழே இருக்குது 6 5 4 1 0, இது ஆசிட். 8 9, இது பேஸ். ஆசிடில் லிட்மஸ் ப்ளூ லிட்மஸை விட்டால் ரெட்டாம் ஆகும், இது ஆசிடுக்கு. பேஸுன்றது ஓகேவா, ரெட் லிட்மஸை விட்டால் ப்ளூவாம் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்போ லெட் ரெஸ்பான்ஸ் விட்டால் ப்ளூவாம் ஆகும். அப்போ என்ன பிஹெச் ஆகணும்? 8க்கு மேலே இருக்கும். ஏதாவது 8க்கு மேலே இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ். ஓகேவா? ஃபைன், ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் 14th question. Soda water obtained by passing carbon dioxide in water. ஒரு சோடா வாட்டரை ஓகே கார்பன் டை ஆக்சைடில் அதாவது பாசிங் கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். சோடா வாட்டர் obtained by passing கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். வாட்டரில் கலக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. ஓகேவா? அது என்ன? என் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, இல்லை பேசிக் இன் நேச்சரா, இல்லை அது ஒரு அசிடிக் இன் நேச்சர் இருக்குமா, இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, சோடா வாட்டரில் கலக்கும்போது சோடா வாட்டர் obtained by passing கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது. அது வந்து என்னது? ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அல்லது பேசிக் இன் நேச்சர், அல்லது அசிடிக் இன் நேச்சர், அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டுருது. ஓகே, 14th one. ஓகே, ஸோ 14th one ஆன்சர் வந்து சி, அசிடிக் இன் நேச்சர். ஓகேவா? 14th one ஆன்சர் வந்து அசிடிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் 15th one. விச் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, கொஞ்சம் புக்கு தாண்டி வெளியே போகும், அந்த மாதிரி கொஷின் தான் இது. கொடுக்கப்பட்டதில் எது ஃபோட்டோகிராஃபிக்கு அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆசிட் எது? ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். 15th one. ஓகே, ஃபார்மிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். ஓகே, 15th one. ஸோ ஆன்சர் இஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு எது பயன்படுத்தப்படக்கூடிய ஆசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is oxalic acid, B. Okay, 15th one answer வந்து B, oxalic acid. Next 16th question. In a yellow orange fuming liquid, it is a highly corrosive liquid able to attack gold and other resistant substance. Okay, அதாவது இது வந்து ஒரு எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடுங்க. ஓகேவா? இந்த லிக்விட் வந்து ஹைலி கரோசிவ் லிக்விட், அதாவது எதை போட்டாலுமே அழிச்சிடும் அப்படியே. ஓகே, ஒரு மெட்டலை போட்டால் கூட என்ன பண்ணிடும்? அப்படியே உருக்கி எடுத்துடும், பிரிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஹைலி கான்சன்ட்ரேட் லிக்விட் அது. ஓகேவா? இந்த லிக்விட் வந்து கோல்டு, அதர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதெல்லாம் கரையாது ஆசிட்லன்னு சொல்லக்கூடிய மெட்டல்ஸை கூட இது என்ன பண்ணிடும்? கரைச்சி விட்டுடும். அப்பேற்பட்ட ஆசிட். ஓகே, இதில் எது? சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா அதோட காம்பினேஷனா, இல்லை ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட காம்பினேஷனா, இல்லை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட காம்பினேஷனா, இல்லை நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடோடைய காம்பினேஷனா? விஸ் மிக்சர்னா காம்பினேஷன். ஓகேவா? ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எது அப்படின்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, அதாவது ஆல்ரெடி சொன்னேன், சில மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணாது? ஆசிடில் ரியாக்ட் பண்ணாதுன்னு சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, சில்வர், பிளாட்டினம், பெலாடியம் இதெல்லாம் சொன்னேன். ஓகே, அப்பேற்பட்ட மெட்டலை கூட இந்த ஆசிடில் போட்டிங்கன்னா அழிச்சிடும் மொத்தமாக. அது எப்பேற்பட்ட ஆசிட் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து வேறு மாதிரி கேட்கலாம். அது என்ன மாதிரியான அது அழிக்கக்கூடிய அந்த அந்த காம்பனண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். நான் என்ன கேட்டிருக்கேன், அதை விட்டு அந்த காம்பனண்ட்குள்ளே இருக்கிற ஆசிட் என்னன்னு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன், அவ்வளோதான்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக்கு 3:2, நைட்ரிக் ஆசிட் 1 அப்படின்ற ரேஷியோவில் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு ஆசிட் சேர்ந்த அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் கிங் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்வாங்க. அதுக்கு பேர் தான் அக்வரிஜியான்னு தமிழில் வந்து ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ திராவகம் அப்படின்னா இதில் நீங்கள் எந்த மெட்டலை போட்டாலும் அழிச்சிடும். ஏன்னா அந்த ராஜ திராவகம் அப்படின்றது அக்வரிஜியா அப்படின்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 3 ரேஷியோலையும் நைட்ரிக் ஆசிட் 1 ரேஷியோலையும் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த அக்வரிஜியா கிடைக்கும். இதில் எந்த மெட்டலை போட்டாலும் அழிச்சு எடுத்துடும் மொத்தமாக. ஓகேவா? சூப்பர். அடுத்தது 17th கொஷின். when base react with non-metal. இங்கே எப்படி நம்ம அந்த மெட்டல் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேஸ், ஒரு காகமானது அப்படின்னு சொல்லுவோம். பேஸு மெட்டல் அல்லாத ஒன்றுத்தோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுதான் கொஷின். ஓகே, நான் மெட்டலோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும். இட் நியூட்ரலைஸ் ஈச் அதர், ரெண்டுத்தையுமே வந்து சரி சமமாக நியூட்ரலைஸ் பண்ணிவிடுமா, இல்லை இட் கிரியேட்ஸ் ஃபயர், உடனே பற்றிக்குமா, இல்லை இட் ப்ரொடியூஸ் ஆசிட் சால்ட், இல்லை அசிடிக்காக இருக்கக்கூடிய உப்பை ப்ரொடியூஸ் பண்ணுமா, இல்லை இட் ப்ரொடியூஸ் பேசிக் சால்ட். ஓகேவா, அதாவது ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை கொண்ட ஒரு உப்பை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்றது தான் வந்து கொஷின். ஓகேவா, எல்லாமே என்னோட பிடிஎஃப்ல இருக்கும். ஓகே, படித்தவங்க ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. நைட்டு 9 PM இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வீடியோ. ஓகே, படித்தவங்க படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிக்காதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிடிஎஃப்பை போய் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எப்படி கேட்காங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஓகே, 17th ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இட் நியூட்ரலைஸ் ஈச்சது. ஏன்னு கேட்டால் ஒரு பேஸோட நான் மெட்டல் சேர்ந்தாலே வந்து என்ன கிடைக்கும்னா சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அப்போ அதுவும் நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். இங்கே அப்படியே கொடுத்துக்கலாம், சால்ட் ப்ளஸ் வாட்டர் அங்கே கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். பட் நீங்கள் இப்படி கொடுத்துருக்குது நியூட்ரலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 18th கொஷின். மெத்தில் ஆரேஞ்ச் இஸ். மெத்தில் ஆரேஞ்சுன்றது என்னது? பிங்க் இன் அசிடிக் மீடியம், எல்லோ இன் பேசிக் மீடியம், பேஸ் மீடியம். எல்லோ இன் அசிடிக் மீடியம், பிங்க் இன் பேஸ் மீடியம். கலர்லெஸ் இன் அசிடிக் மீடியம், கலர்லெஸ் இன் அசிடிக் மீடியம், பிங்க் இன் பேசிக் மீடியம். பிங்க் இன் அசிடிக் மீடியம், கலர்லெஸ் இன் பேசிக் மீடியம். அதாவது இந்த லிட்மஸ் பேப்பர் நம்ம பார்த்தோமா, ஸோ அதே மாதிரி மெத்தில் ஆரேஞ்ச் அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு இண்டிகேட்டர். இது ஆசிடா பேஸானு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கும் மெத்தில் ஆரேஞ்ச் அப்படின்றது. பிங்க் இன் அசிடிக் மீடியம், எல்லோ இன் பேசிக் மீடியம், எல்லோ இன் அசிடிக் மீடியம், பிங்க் இன் பேசிக் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எதில் என்னவா மாறும், அதுதான் கொஷின். எஸ், 18th ஒன் ஆன்சர் வந்து மெத்தில் ஆரேஞ்சை ஒரு ஆசிடில் போட்டிங்கன்னா பிங்க் கலரில் வரும். ஓகேங்களா. பேஸில் விட்டிங்கன்னா எல்லோ கலரில் வரும். நீங்கள் இந்த சின்ன வயசில் வந்து கெமிஸ்ட்ரி லேபில் இப்படி ஒரு நீளமாக ஒரு பப்பட்டா பியூகோட்டோ அது ஒன்று வச்சுட்டு, ஓகே, இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று கையில் ஒரு ஃபனல் இப்படி வச்சுக்கிட்டு இல்லை ஒரு ட்ராப்பாக விட்டு கலர்லெஸ்ஸாக ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது மெத்தில் ஆகுது. நீங்கள் ஃபினாப்தலின் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியே. ஃபினாப்தலின் யூஸ் பண்ணி பண்ணிப்பீங்க. ஒவ்வொரு ட்ராப் விட்ட உடனே அது கலர்லெஸ் ஆகிடுச்சு. ஓகே, கலர்லெஸ் ஆச்சு. அந்த பாயிண்ட் எவ்வளோ ட்ராப் விட்டு ஆகுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ ரேஷியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உடனே நோட் பண்ணுவீங்களா கெமிஸ்ட்ரி லேபில் 10th 12th. ஓகே, அதுதான் இது. ஓகே, அந்த ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் மெத்தில் ஆரேஞ்ச். ஓகே, அந்த 19th கொஷின். நேச்சர் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் இஸ் ப்ரெசன்ட் இன் டூத் எனாமல் இஸ். அதாவது நம்ம வாயில் இருக்கக்கூடிய பற்கள், அந்த பற்கள் வந்து நேச்சர் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் இஸ் ப்ரெசன்ட் இன் டூத் எனாமல். அந்த பல் இருக்குது, அந்த பல்லை சுற்றி இருக்க ஈரும் இருக்குது. ஓகேங்களா, ஈரு. ஓகே, இப்படி இருக்குது, இப்படி எடுத்துப்போம். ஓகே, இது ஒரு பல் செட்டு. ஈரு வந்து எனக்கு இதில் பல் ஃபிட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டூத் எனாமல், அந்த கோட்டிங், அந்த பல் ஈர் வரிசை. ஓகேவா, கால்சியம் பாஸ்பேட் அல்லானது அது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு பேசிக்காக, தட் மீன்ஸ் பேசிக்னு சொல்லக்கூடாது, பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ், இது ஒரு பேஸா இல்லை ஹாம்போஃபோட்ரிக்கா இல்லை அசிடிக்கா இல்லை நியூட்ரலா அப்படின்றது தான் கொஷின். ஹாம்போஃபோட்ரிக் அப்படின்னா அது வந்து ஆசிடிக்காகவும் இருக்கலாம், பேசிக்காகவும் இருக்கலாம், பேஸாகவும் இருக்கலாம். அது அந்த 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 சுச்சுவேஷனை பொறுத்து, அந்த கண்டென்ட்டை பொறுத்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகேவா, விச் ஒன் அப்படின்றது தான் கொஷின். பேசிக், பேஸ் அல்லது ஆம்போஃபோட்ரிக் அல்லது ஆசிடிக் அல்லது நியூட்ரல். ஓகே,
ஓகே ஃபைன். 19th ஒன் ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன பேசிக். ஓகே நியூட்ரல் போடக்கூடாது, அது வந்து பேஸ் காகத்தன்மை கொண்டது. ஓகேங்களா, நியூட்ரல் கிடையாது, பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இன்னும் 5 கொஷின் தான் இருக்கு. வில் ஃபினிஷ். 20th கொஷின். The acid used for manufacture of fertilizers and explosives is most important question. கிட்டத்தட்ட ஒரு 7 நம்ம பார்த்த மேக்ஸிமம் நம்ம பார்க்க 30-25 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா பிகாஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து பல எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி ஸ்டாண்டர்டில் கேட்ட கொஷின்ஸ் தான். எஸ்எஸ்சி, என்டிபிசி, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே. ஓகேவா, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஆசிட் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து இதெல்லாம் பயன்படுத்த எந்த ஆசிட் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க? ஓகே, விச் ஆசிட்? நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, எந்த ஆசிடை அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்கன்றது தான் கொஷின். ஓகே ஓகே, ஸோ 20th one answer is okay, 20th one answer is yes. இதுக்கான ஆன்சர் நைட்ரிக் ஆசிட். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நைட்ரிக் ஆசிட் தான் அதிக அளவில் ஃபெர்டிலைசர்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிமருந்து, பெயிண்ட்டு, டை இது எல்லாத்துலேயுமே பயன்படுத்துகிறது அதிக அளவில் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடெல்லாம் ரொம்ப டிமாண்ட், எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் அதோட பயன்பாடு அதிகம் அதனால். ஓகே, அண்ட் தென் 21st கொஷின். வாட் இஸ் த பிஹெச் ஆஃப் ஹியூமன் பிளட்? ஓகே, பிஹெச் வேல்யூ, ஹியூமன் பிளட்டோடைய ஒரு பிஹெச் வேல்யூ எவ்வளோ? ஓகே, ஹியூமன் பிளட்டோடைய ஒரு பிஹெச் வேல்யூ எவ்வளோ? ஹியூமன் பிளட் 6.1, 8.0, 7.4, 5.5 எவ்வளோ அப்படின்றது தான் ஒரு பிஹெச் வேல்யூ. ஹியூமன் பிளட்டோட பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். ஏன்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரம் திஸ் டு தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எப்படி வேணால் கேட்டுக்கலாம். ஓகே, எக்ஸாக்டான ஒரே பாயிண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புக் டு புக் வந்து பாயிண்ட் டிஃபர் ஆகும். அது ஏன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஏ வந்து 6.1, பி வந்து 8.0, சி வந்து 7.4, டி வந்து 5.5. இது ஹியூமன் பிளட்டோட பிஹெச் வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து 7.4. ஸோ உங்களுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 7.2 to 7.4 அப்படின்னு கொடுத்துருப்பான் ஒரு எக்ஸாம்பிளில் சில புக்ஸில். அப்போ என்ன மீனிங்னா, ஹியூமன் பிளட் வேல்யூ 7.2 இருக்கலாம், 4 இருக்கலாம், இல்லை 7.3 இருக்கலாம். இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எல்லாமே வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன மாறிட்டே இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இப்படி கொடுக்க மாட்டான் 1, 2, 3, 7.4 இந்த மாதிரி கொடுக்க மாட்டான், பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். 1 7 வந்துச்சுன்னா அடுத்தது 8, 9 அந்த மாதிரி வெவ்வேறு இதில் வைப்பான். ஓகே, அதனால் 7.2 to 7.4 சில புக்ஸில் 7.2 இருக்கலாம், சில புக்ஸில் 7.4 இருக்கலாம், சில புக்கில் 7.3 கூட இருக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு மீனிங். ஓகேவா, அடுத்தது 22nd கொஷின். When milk of magnesia reacts with acetic acid it produce. ஓகே, மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்றது ஒரு அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, மில்க் ஆஃப் மெக்னீஷியா ரியாக்ட்ஸ் வித் அசிட்டிக் ஆசிட். ஓகே, அதுக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா, இதுவும் என்னோடய மெட்டீரியல்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எப்படினாலும் அடுத்த கொஷின் இதுதான் வச்சுருக்கேன், அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் ஆன்சர் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா, when milk of magnesia reacts with acetic acid it produce என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? பேசிக் சால்ட், பேஸ் சால்ட்டா, இல்லை அசிடிக் சால்ட்டா, இல்லை நியூட்ரல் சால்ட்டா, இல்லை காம்ப்ளெக்ஸ் சால்ட்டா அப்படின்றது. ஓகேவா, பேசிக் சால்ட்டா, அசிடிக் சால்ட்டா, நியூட்ரல் சால்ட்டா, இல்லை காம்ப்ளெக்ஸ் சால்ட்டா அப்படின்றத கொஷின். ஓகே, 22nd. ஓகே டன். ஸோ ஆன்சர் வந்து நியூட்ரல் ஆசிட், நியூட்ரல் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, 22nd ஆன்சர் வந்து நியூட்ரல் சால்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, அடுத்தது 23rd. இப்போ கேட்குறேன், மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்றது என்னது? அது எதோடைய ப்ராடக்ட்? மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடோட ப்ராடக்டா, சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ராடக்டா, இல்லை கால்சியம் ஹைட்ராக்சைடோட ப்ராடக்டா, இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ப்ராடக்டா? மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் கால்ட் ஆஸ் டேஷ் ப்ராடக்ட். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, விச் ஒன் அப்படின்றதா கொஷின். 23rd. எஸ், 23rd ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்றது சிம்பிள் தான், நேம்லேயே இருக்குது. ஓகேவா, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, 23rd. அண்ட் தென் 24th. லைம் வாட்டர் இஸ் கால்ட் ஆஸ் டேஷ். லைம் வாட்டர், ஓகே, சுண்ணாம்பு தண்ணி தமிழில். ஓகேவா, அது என்னது?
கால்சியம் ஹைட்ராக்சைடா, இல்லை சோடியம் ஹைட்ராக்சைடா, இல்லை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா, இல்லை அமோனியம் ஹைட்ராக்சைடா? ஓகே, லைம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு, sodium hydroxide, potassium hydroxide, ammonium hydroxide. So which one அப்படின்றது தான் கொஷின். லைம் வாட்டர் அப்படின்றது. ஓகேவா, which one? ஓகே, 24th ஆன்சர் வந்து ஏ. இட் இஸ் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, இட் இஸ் அ கால்சியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் தென் 25th கொஷின், விச் இஸ் கால்டு டபுள் சால்ட். ஓகேங்களா, அதாவது கொடுக்கப்பட்டதில் இது வந்து இரட்டை சாரி என்னது சால்ட்டு. ஓகே, உப்பு சக்கரைன்னு சொல்லிட்டு. ஓகே, டபுள் சால்ட் இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சக்கரைன்றப்பாங்க, இரட்டை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை அழைப்பாங்க? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2, கால்சியம் சல்ஃபேட் ஆஃப் H2O, இல்லை பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் ஆஃப் 12H2O, இல்லை காப்பர் சல்ஃபேட் 5H2O. ஓகே, CaOCl2 அல்லது CaSO4 ஆஃப் H2O, இல்லை KaLSO4 to 12H2O, CuSO4 5H2O அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இதில் டபுள் சால்ட் அப்படின்றது என்ன? ஓகே, ஸோ இதில் டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்றதா கொஷின். 25th ஒன். ஓகேவா, எஸ், ஆன்சர் வந்து சி. ஓகே, ஆன்சர் சி. ஸோ கைஸ், நீங்கள் எஸ்எஸ்சி, CACGL, CHSL MTS இல்லைனா IB எது படித்தாலும் சரி, எல்லாமே சில மேக்ஸிமம் 90% டாபிக்ஸ் வந்து காமன் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதில் சில டாபிக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து அதிக அளவில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு டாபிக் வந்து இந்த ஆசிட் பேஸ் சால்ட்டு. ஸோ நியூ கமர்ஸாக இருந்தீங்கன்னா இது எஸ்எஸ்சியோட டெலகிராம் ஐடி. ஓகேவா, இது சென்ட்ரலாக இருக்குது எஸ்எஸ்சியோட டெலகிராம் ஐடி. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஃபைல்ஸில் போயிட்டு PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது ஆசிட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ், அதுக்கப்புறமா ஆசிடுடைய pH வேல்யூ, அடுத்தது பேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ், இதோடைய ப்ராடக்ட் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும். அடுத்தது சால்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ், பேஸ், ஓகே, யூசஸ், ஓகேவா, யூசஸ். அதுக்கு அடுத்தது இதுலேயும் நீங்கள் படிக்க வேண்டியது ப்ராடக்ட் நேம்ஸ். இது அப்படியே உங்களுக்கு ஸ்லைட் போட்டு நான் என்னோடய PDFல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இதை ஒரு கிளான்ஸ் படிங்க. திரும்பவும் வந்து 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிப்பாங்க புதுசாக இருக்கவங்க. ஓகே, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கவங்க டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி டவுட்ஸ் இருக்குன்னா திருப்பி நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ படித்து வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாகிடும். ஓகே, அண்ட் தென் இது வந்து மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி 2 or 3 கிளாஸஸ் கொண்டு போவேன். இந்த கொஷின்ஸை அப்படியே நான் உங்களுக்கு வீக்லி தான் வந்து வீக்கெண்டு, ஐ மீன் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து என்ன பண்ணுவேன், இதை கொஷின்ஸை வந்து நான் PDFாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி PDF எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாபிக் வைஸ் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போங்க எஸ்எஸ்சிக்கு. இது ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டு ஃபார் எஸ்எஸ்சி, CGL, CHSL, அதுக்கப்புறமா வந்து IB. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம அடா டீம்லேயே இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஓகே, உங்களுக்கு தேவை கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ PDF வந்து டெலகிராமில் நான் கொடுப்பேன் எப்போவுமே. ஓகேவா, திருப்பி சொல்கிறேன், இது என்னோடய டெலகிராம் ஐடி. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இது என்னுடைய பிளேலிஸ்ட். ஓகேங்களா, ASA ஜென்ரல் ஸ்டடீஸ், சரிங்களா, இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த டெலகிராம் ஐடியில் தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா, இந்த டெலகிராம் ஐடியில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா, ஃபைன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே இருக்கும். பொங்கல்
முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். தேர்ஸ்டே இருக்கும். இன் பிட்வீன் வந்து டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கும். யூடியூப்பில் டெஸ்ட் கொடுப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் கொஷின்ஸு. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் தாராளமாக. ஓகேவா? ஸோ தேர்ஸ்டே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி டெலகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு என்ன டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸை வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு டெலகிராமில் போட்டு விடுறேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ நியூ கம்மர்ஸ் வந்து ப்ளீஸ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக மறக்காமல் அடா 247 இது நம்மளுடைய சேனல். ஓகேவா? சரிங்களா? இது நம்மளுடைய சேனல் இது. ஓகே, அடா 247 தமிழ் இது நம்மளுடைய சேனல். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லைவ் இல்லை, இது ரெக்கார்டிங். அதாக்கி இந்த 1 மந்த் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம லைவ் வந்துடும். அப்போ டேரெக்டாக கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த 1 மந்த் கொஞ்சம் பொங்கல் முடிஞ்சு ஒரு 1 வீக் கொஞ்சம் பேஷன்ஸோடு வெயிட் பண்ணிக்கோங்க. வில் சார்ட் அவுட் த ப்ராப்ளம். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டாபிக் வைஸ் நான் கொடுக்கறதுனால நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, ஓனாக படித்தாலும் சரி, படிச்சுட்டு என்னோடய சேனலுக்கு வந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு மெட்டீரியல்ஸு அண்ட் தென் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களோட ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் மட்டும் இருக்கட்டும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கான கண்டென்ட் வந்து நான் யூடியூப்பில் கொடுத்துடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபைன். வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தென் தேங்க்யூ ஆல் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். Thank you. Bye-bye.